அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன். கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவு கடந்த 5 ஆண்டுகளில் கடன் அளவு கணிசமாக உயர்ந்திருக்கிறது என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 14.3% என்ற அளவு கடன் உயர்ந்து வந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இயற்கை வளங்கள் இருந்தும் மாநிலத்துடைய நிதி வருவாயை பெருக்குவதற்கு போதிய முயற்சிகள் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விஜய் அரசின் வெள்ளை அறிக்கை சொல்லும் அரசியல் செய்தி என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் மற்றும் பத்திரிகையாளர் திரு சித்தார்த் பிரபாகர் இருவரும் இணைய இருக்கிறார்கள். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சாமிநாதன், வெள்ளை அறிக்கை சட்டப்பேரவை கூடுவதற்கு ஒரு நாள் முன்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டதன் நோக்கம் என்ன? வெள்ளை அறிக்கை என்பது முதல்ல வெளிப்படைத்தன்மை, அதை கொஞ்சம் சொல்லி இருக்கிறது. வெளிப்படைத்தன்மையோடு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க சொன்னதை போன்று ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடுகிறது. அவை ஏறக்குறைய தேர்தல் வாக்குறுதிகள் மிதமிஞ்சிய அளவுக்கு கொடுத்த கட்சிகள்ல மிக முக்கியமானது தமிழக வெற்றி கழகம். நீங்க திமுக ஏற்கனவே 1000 ரூபாய் வழங்கி வர்றதை நாங்க 2000 ரூபாயாக உயர்த்துவோம். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்திற்கு குளவிளக்கு திட்டம்னு பெயர் சொல்லினார். அந்த குளவிளக்கு திட்டத்துல நாங்களும் 2000 ரூபாய் கொடுப்போம். ஒருபடி மேல போய் தமிழக வெற்றி கழகம் 2500 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாம மிக மிக முக்கியமாக நீங்க இன்னைக்கு மத்திய அரசே உஜ்வாலா திட்டத்துல சிலிண்டர்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு வர்றாங்க பயனாளிகளுக்கு. நீங்க உஜ்வாலா திட்டத்துல பயனடைந்த பயனாளிகளுக்கு 12 சிலிண்டர் கொடுத்தாங்க. முதல்ல 9 ஆகி இப்ப நேற்று முன்தினமோ அது 4 சிலிண்டர்களாக குறைக்கப்பட்டிருக்கு. இப்படியான கால ஓட்டத்துல 6 சிலிண்டர் இலவசம்னாங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த வாக்குறுதிகள்லாம் விஜய் அவர்கள் எப்ப நிறைவேற்றுவாரு அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மன்றத்துல இருந்தது. அப்ப முதலாவதாக ஒரு முதல்வராக பொறுப்பேற்ற அன்னைக்கே அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார் விஜய் அவர்கள். நான் சீக்கிரமே ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுவோம், தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை ரொம்பவே இதாக்கிட்டாங்க அப்படின்னு விமர்சனங்கள் வைத்திருந்தார். பட் அதை நோக்கித்தான் இப்பொழுது அவர் களத்தை நகர்த்தி இருக்கிறார். சட்டமன்றம் கூடுகிறது, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்ப இப்ப இந்த நேரத்துல தங்கள் மீதான கேள்விகள் வருவதை விட தாங்கள் ஆண்ட கட்சிகளின் மீதான கேள்வி அதை மாற்றிவிட்டார்கள். அது ஒரு வகையில் அரசியல் வியூகம். நீங்க புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு சட்டம் ஒழுங்கு சார்ந்த சவால்கள் நிறைய இருந்தது. அவர்களுடைய வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறாங்க கூட்டணி கட்சிகளே கேட்பாங்க. ஆனா இப்ப அவர் அந்த பாலை எப்படி மாத்திட்டாங்கன்னா, நீங்க இதுவரை ஆண்டவர்கள் சரியாக நிதி நிர்வாகத்தை கையாளல அப்படிங்கிறது. இதுல கவனிக்க வேண்டிய இடம்னு ஒரு 2 இடம் பாக்குறேன் சார். ஒன்று மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, அண்மையிலதான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தார். அங்க முதல்வர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகிற பொழுது தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசினார். அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னார். அவர் அங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியதற்கு முரணாக தான் இன்னைக்கு பேசுகிற பொழுது அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சொல்றார், நீங்க நிதியை பெருக்குவதற்கு எதுவுமே செய்யலாங்கிறார். இது ஒன்று. இன்னொன்று ஒப்பீடு செய்தார் சார். நீங்க குஜராத் மாநிலத்தோடு ஒப்பீடு செய்தார். அதுல நான் ஒரு சின்ன முரண் மட்டும் பாக்குறேன். கொள்கை எதிரி என்று அறிவித்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை இதுல ஒப்பீடு செய்கிறார்கள். ஒன்று. அதே நேரத்துல எதோட மோசமாக போயிருச்சுன்னு சொல்றாங்கன்னா, இவர்களுக்கு கூட்டணியில் பங்கு வகிக்கக்கூடிய கேரளா மாநிலத்தை உதாரணம் காட்டுறாங்க. நீங்க தமிழகத்தினுடைய நிதிநிலை பஞ்சாபை போல கேரளத்தை போல மாறிவிட்டது அப்படிங்கிறாங்க. கேரளத்தில் இதற்கு முன்பு ஆண்டது இடதுசாரிகள், இப்ப ஆட்சியில் இருப்பவர்கள் காங்கிரஸ்காரர்கள். கேரளத்துல 14 மாவட்டங்கள் தான் இருக்கு, 20 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்கு, 140 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கு. அங்க 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அதை மனதில் வைத்து இவர்கள் சொல்றாங்க. பட் இது ஒரு சாமர்த்தியமான ஆட்டம் இல்ல. குஜராத்ல செலவை விட வருவாய் அதிகமா இருக்கு, நல்லா இருக்குன்றாங்க. மகாராஷ்டிரா கர்நாடகாவில் வரவு செலவை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதை விட இங்க நிலைமை மோசமா இருக்குன்னு ஒப்பீடு செய்யும் போதுதான் கேரளாவோடு ஒப்பீடு செய்யறாங்க. ஆமா, நிச்சயமா நீங்க கேரளாவோடு ஒப்பீடு செய்யறாங்க. கேரளா இவர்கள் கூட்டணி கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலம். குஜராத்தை அவர்கள் முன்மாதிரியா சொல்றாருல்ல, அந்த குஜராத் பாஜக ஆளக்கூடிய மாநிலம், அதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப நீங்க நிதி சார்ந்த விஷயங்கள்ல சமரச புள்ளிக்கான ஒரு அச்சாரம் பாக்குறேன். நீங்க மத்திய அரசோட மோதல் போக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இதை நான் பாக்குறேன். ஏன்னா குஜராத்துக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க. நீங்க அது இதனால் வரை தமிழக அரசியல்ல நம்ம பார்த்த ஒரு பாதை இல்லை. வட இந்தியாவை விட நாங்க உயர்வாக இருக்கோம் அப்படின்னு கடந்த காலங்களில் சொன்ன அரசியலுக்கும்
இப்ப கேரளாவை போல நிதியை மோசமாக்கிட்டாங்கன்னு சொல்ற அரசியலுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஒன்று. ரெண்டாவது, இதுல தாவேக்காவினுடைய அரசியல் சாதுரியம் தான் இதை நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட நீங்க ஒரு பொறுப்புகளில் இருந்து நீங்க கடந்த காலத்துல திமுக ஆட்சி செய்தாங்க, ஒரு 50 ஆண்டுகள்ல ஆட்சி செய்த போது இருந்த கடன் தொகையை விட இப்ப கடன் தொகை கூட்டிருச்சுங்கிறாங்க. பல முரண்கள் இருக்கு அவங்க சொல்றதுல. ஆனா நீங்க போக்குவரத்து துறை நஷ்டம், நம்ம ஒரு 75 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு ஆகுதுன்னா திரும்பி வர்றது ரொம்ப குறைவான தொகை தான் வருது, 25 ரூபா தான் வருது அப்படிங்கிற ஒரு இடம் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன? மகளிருக்கு கொடுத்த கட்டணம் இல்லாத பயணம். அதே நேரத்துல தாவேக்கா தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க? தமிழகம் முழுவதும் அவங்க பயணிக்கலான் இருந்தாங்க. நீங்க மின்சாரத்துக்கு இவ்வளவு கடன் சுமை இருக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. முந்தைய திமுக ஆட்சியிலும் அது தொடர்ந்தது. தாவேக்கா ஆட்சியில 200 யூனிட் ஆக்கிட்டாங்க. அப்ப நீங்க நிதி சுமை எப்படி வருகிறது? வெல்ஃபேர் ஸ்கீம்னாலதான் வருது, அதை ஏத்துக்கிறாங்க, அதையும் நிறுத்த மாட்டோம்ங்கிறாங்க. அப்ப மக்களுக்கு இவங்க ஒரு மெசேஜ் சொல்றாங்க. 2 மெசேஜ் பாக்குறேன். மக்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நாங்க இல்ல, இதற்கு முன்பு ஆண்ட திமுக தான் காரணம். அந்த காரணத்தினால எங்களால உடனடியா 2500 ரூபாய் தர முடியாதுங்கிற மெசேஜ் கிரவுண்ட்ல ஜெல்லாகும் அப்படின்னு நம்புறாங்க. ஒன்று. இன்னொன்னு, சட்டமன்றம் கூடுது. இனி எந்த கட்சிகள் விமர்சனம் செஞ்சாலும் தமிழ்நாட்டோட இந்த நிலைக்கு நீங்க தாங்க காரணம் அப்படிங்கிற ஒரு கேடயமாகவும் இது பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன். இதுல சாதுரியம்னு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. தாவேக்கா அரசுடைய சாதுரியம், சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாகவே வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, அதுல மக்களுக்கான மெசேஜ் இருக்கு அப்படின்னு. அதிமுக அரசு 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த பிறகு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போதும் இதே மாதிரியான விமர்சனங்களை அதிமுக மீதும் வச்சாங்க. நிதி நிலைமை சரியா இல்ல, கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா அதற்கு பிறகு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் முழுவதுமாக அவங்க நிறைவேற்ற முடியலன்னா கூட அவங்க நிறைவேற்றுவதற்கு அது முயற்சி செய்தார்கள். அவங்க சொல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றியதாகலாம் அப்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் வந்து கிளைம் பண்ணார். இப்போ சாதுரியமா இவங்க கடந்துட முடியுமா? சொன்னதெல்லாம் நிறைவேற்றாம கடந்துட முடியுமா? இல்ல அவங்க அதை செஞ்சு அடுத்த தேர்தலுக்கு முன்பாக அவங்க மக்களை வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குமா? இல்ல, அதை தள்ளி போட முடியும். அததான் அவர்களுடைய சாதுரியம் நான் குறிப்பிட்டேன். நீங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, மகளிருக்கு 1000 ரூபாய். அது எப்ப அமலுக்கு வந்தது? 2023 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி. 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. ஆனா விஜய் அவர்களுக்கு என்ன நெருக்கடி வருதுன்னா, விஜய் சொல்லிட்டாரு செய்து விடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். இல்லைன்னா உங்களுக்கு திமுகவை விட 1,70,00,000 மக்கள் வாக்களித்திருக்க மாட்டாங்க. நேற்று மகளிர் உரிமை தொகை வருது சார், செப்டம்பர் 15. கிட்டத்தட்ட கிராம பகுதியில் இருக்கிற பெண்கள் ஆர்வமா செல்ல எடுத்துட்டு வராங்க. 1000 ரூபாய் வந்திருக்கா, 2500 ரூபாய் வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கிறாங்க. காரணம் அது விஜய் மீதான நம்பிக்கை, அது விஜய் கொடுத்த வாக்குறுதியின் மீதான நம்பிக்கை. அப்ப அதை வந்து அவருக்கு எதிரி வந்து திமுகவா அண்ணா திமுகவா இல்ல, அவர் கொடுத்த வாக்குறுதிகள், அவர் மக்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள். அப்ப அதை வந்து அவர் ஏதோ ஒரு வகையில சமநிலைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதன் காரணமாகத்தான் இந்த வெள்ளை அறிக்கை வருது நான் பாக்குறேன். அவர்கள் தள்ளி போடுகிறார்கள். அவங்க கொடுக்க முடியும் முடியாது என்பது காலப்போக்கில் தீர்மானிப்பாங்க. இப்போது பிரச்சனையிலிருந்து நழுவுதல் அப்படின்னு இதை பார்க்கலாம். திரு செந்தில், திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். 10 லட்சம் கோடியாக கடன் அளவு உயர்ந்திருக்கு. வருவாயை பெருக்குவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் அவங்க மேற்கொள்ளவே இல்லை. இந்த திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகளை சொல்வதன் மூலமாக அவங்க என்ன மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறாங்கன்னா, நிதி நிர்வாகத்தை கடந்த திமுக அரசு சரியாக கையாள தெரியல அப்படின்னு சொல்றேன். 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றச்சாட்டுகள். ஒரு 3 வயது குழந்தை துள்ள துடிக்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டிருக்கிறாள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதற்கு எதிராக கொந்தளித்த போது அதிலிருந்து மடைமாற்றும் மலினமான ஒரு அரசியல் வேலையாத்தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு மாதம் இந்த அரசு பதவியேற்று 1 மாதத்துல 207 பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள், அதுல 100க்கும் மேற்பட்டது போக்சோ. அதை பற்றி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கின்ற பொழுது அதிலிருந்து மடைமாற்றுவதற்கு இந்த அரசு, தாவேக்கா அரசு திட்டமிட்டு என்ன செய்யறாங்க? இந்த வேலைகளை செய்கிறார்கள். சொல்லாதத செயலே வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம். அது எப்ப அப்ப இது முதல்வரே பேச அதைத்தான் நீங்க எப்ப வெளியிடுறீங்க? சட்டப்பேரவை கூடுவதற்கு ஒரு நாள் முன்பாக. அது என்னைக்கு நடந்துட்டு இருக்கு? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? இன்றைக்கு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்துச்சு. நான் அறிவார்ந்த நேர்பட பேசல அதை பதிவு பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்க கேள்விக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், நிச்சயமா பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆற்றாமையே நான் சொல்லிடுறேன். இறந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைய கும்மிடிப்பூண்டியில புதைக்காம கொண்டு போய் பொன்னேரியில 15 கிலோமீட்டர் தள்ளி புதைக்கிறாங்க. இதே பிரச்சனை தான் சூலூர்ல, கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அந்த தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தைய எரிச்சாங்கன்னு அந்த தாய் கதறினாங்க. இங்க கும்மிடிப்பூண்டியில புதைப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு ஷோவை காட்டிட்டு காவல்துறை 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நள்ளிரவில் புதைத்து விட்டார்கள். அப்படியே உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸை நினைவுபடுத்துகிறது. இது மக்கள் போராடுறாங்க. இது இன்னைக்கு பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டும். நீங்க என்ன வெள்ளை அறிக்கை? எனக்கு புரியல. என்னது வெள்ளை? என்ன வெள்ளை? என்ன வெள்ளை அறிக்கை?
நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? நான் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா? இப்ப நீங்க சொன்னதுலேருந்து நான் வரேன். நீங்க நிதித்துறை செயலாளர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசின் வரம்பிற்குள்ளே தான் தமிழ்நாட்டின் கடன் அளவு உள்ளது. டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ என்ன, அதை பேசுங்க. ஒன்றிய அரசு எவ்வளவு அனுமதிச்சிருக்குது? நம்ம என்னத்துல இருக்கிறோம்? டாப் 10 மாநிலத்தில் நம்ம இருக்கிறோமா? கரெக்ட், அது கரெக்ட் இருக்கு. சரி சரி, இல்ல அது ஒரு பாதி குற்றச்சாட்டை மட்டும் இல்ல அப்படி இல்ல சார். கடந்த 60 ஆண்டுகள்ல அரசுகள் வாங்காத 60 ஆண்டுகளில் இல்லாத வருவாயை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு உண்டாக்கி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் வாங்கியிருக்காங்க. 36 லட்சம் கோடி வருவாய் கடந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கடனை வாங்கிட்டு யார் என்ன பண்ணா? எல்லாரும் பாக்கெட் வச்சுட்டு போனாங்களா? இல்ல, அவரே அமைச்சரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? தாவேக அமைச்சரே சொல்கிறார், முந்தைய ஆட்சியில் எந்த திட்டத்திற்கும் தேவையில்லாமல் நிதி செலவிட்டதாக எதுவும் கண்டறியப்படவில்லை. எந்த திட்டமும் தேவை இல்லாதது என்று நாங்கள் சொல்லவில்லை. அப்புறம் என்ன சொல்றீங்க? நீங்க மத்திய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டின் பங்கு 10வது நிதிக்குழுவில் 6.64% இருந்தது. 16வது நிதிக்குழுவில் அது 4.09% குறைந்து விட்டது. அப்படின்னா மத்திய அரசு வர வேண்டிய பணத்தை தரல. அப்புறம் அவரே சொல்றாரு, எந்த திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு கடன் வாங்கினால் தான் செலவு செய்ய முடியுங்கிறதை அவர் சொல்லிடுறாரு. இல்ல, ஒரு கிலோமீட்டர் பேருந்து ஓடுச்சுன்னா அது வர அடுத்தது அது 53 ரூபா நஷ்டம். அதுக்கு என்ன சொல்றாருன்னா 100 ரூபா மொத்தமா லாபம் வருது ஒரு மாநிலத்துக்குன்னா 145 ரூபாய் கிட்ட செலவாகுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீட்டை நிர்வகிக்கிற மாதிரி தான் ஒரு மாநிலத்தை நிர்வகிச்சிருக்கணும், நிர்வகிக்கலன்ற. அப்படிலாம் இல்ல. இப்ப நீங்க நிர்வகிக்க போறீங்க. நீங்க இதை சிறப்பா நிர்வகித்து பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் அனைத்து மகளிருக்கும் இலவச பயணத்தையும் கொடுத்து, கட்டணமில்லாத பயணத்தையும் கொடுத்து, பேருந்து நீங்க லாபமாக ஓட்டுறதுக்கு நீங்க ஏதோ பண்ண போறீங்க. நான் பார்க்க போறேன் 5 வருஷங்கள். இல்ல செந்தில், அது கரெக்ட். இல்ல அது முடியுமா? ஒரு கேள்வி இதுல நீங்க சேர்த்தே பதில் சொல்லுங்க. அமைச்சர் திரு மரிய வில்சன் நிறைய குட்டி கதைகள் உதாரணங்கள்லாம் சொன்னார். எங்க அப்பா குடும்பத்தை நடத்துறாரு, எங்க அப்பா நிறைய கடன் வாங்கிடுறாரு, கடனோட குடும்ப நிர்வாகத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னா, நீங்க நல்லா நிர்வாகம் பண்ணல அப்படின்னா அந்த பொறுப்பு என்ன வருமா? இல்ல எங்க அப்பாவை சொல்லணும். அப்பா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாரு? கடன் தானே வாங்கி வச்சுட்டு இல்லையே. அப்படின்னா பச்சை போய் நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையில் அதுவும் இருக்குது. 36 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் எங்க இருந்து வந்துச்சு? நான் இப்போ இப்படி வரேன் சார், நீங்க இதை கேட்டனால உடச்சி பேசுவேன் சார். ரொம்ப நாளா அந்த கதையை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் குடும்பத்திலே உதாரணமா சொல்லிட்டே. ரைட், நானும் குடும்பத்திலிருந்தே எடுக்கிறேன் சார். இப்ப 2021 திமுக அரசு பொறுப்பேற்கின்ற பொழுது, அதற்கு முன்பு 10 ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சி விட்டு சென்ற கடன் 4.57 லட்சம் கோடி. அதற்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் 37,586 கோடி. 5 வருஷத்துக்கு வட்டி மட்டும் 1,01.88 லட்சம் கோடியை திமுக அரசு செலுத்தியிருக்கு. அப்ப மீதி எவ்வளவு திமுக அரசு கடன் வாங்கியிருக்கு? 2.85 லட்சம் கோடி. இப்ப நீங்க எங்க இருந்தே போனோம்? நீங்கள் போற்றி புகழ்ந்து போற்றி பாடடி பொண்ணேன்னு பாட்டு பாடுறீங்கல்ல, அந்த ஜெயலலிதா ஆட்சி, அதன் பிறகு எடப்பாடியார் ஆட்சி, அதெல்லாம் சேர்த்து சொல்லணும். நீங்க திமுக ஆட்சி மட்டும் வாங்கின கடன் எவ்வளவு? ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடறேன். நல்ல கேள்வி சார். கோவிட் காலத்தை விட வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா நீங்க அதுக்கு வாங்க. கோவிட் காலத்துல எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். நீங்க முத்தமிழ் டாக்டர் கலைஞர் 2011 விட்டுட்டு போகும்போது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன தெரியுமா? 13.12 விழுக்காடு. அதன் பிறகு எவ்வளவு வந்துச்சு? 7.4. ஜெயலலிதா வந்த உடனே கீழே போடுச்சு 7.4, 5.37, 7.6, 4.92, அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறுது 8.24, அப்புறம் 7.15. அப்பெல்லாம் கோவிட் கிடையாது சார், 2020-21 சொல்றேன். அப்புறம் 8.59 போய் 7க்கு போய் 3.25 வரும்போதே கோவிட் கிடையாது. கடைசியா எடப்பாடியார் விட்டு சென்ற போது 0.07 தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம். 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் 7.89 ஆரம்பிச்சு 6.17 கீழே இறங்கி திருப்பி 9.26 போய் 11.11 விழுக்காட்டை விட்டுட்டு போனார். இதை யார் சொன்னா? இன்றைக்கு பேசக்கூடிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவருடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி டெல்லியில போய் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீராக இருக்கிறது சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. போக்குவரத்து கழகங்களின் கடன் அளவு 61,642 கோடியாக உள்ளது. போக்குவரத்து கழகங்கள் வருவாயை உயர்த்தாமல் செலவுகளை 2 மடங்காக அதிகரித்துள்ளன. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருவாயை உயர்த்தாமல் எப்படி போக்குவரத்து கழகத்துக்கு எப்படி சார் வருவாயை உயர்த்த முடியும்? அதிகபட்சம் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தணும். அப்ப கடந்த 5 வருஷத்துல பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை, அதை ஒத்துக்கிறாரு. அரசு பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்படாததை மறைமுகமாக அமைச்சர் சுட்டி காட்டுகிறார். இப்ப என்ன சொல்ல போறாரு? நாங்க பஸ் கட்டணத்தை உயர்த்த போறோம், பொறுத்துக்கிடுங்க. ஏற்கனவே இபி கட்டணத்தை உங்களுக்கு தெரியாம உயர்த்திட்டோம், கண்ணுக்கு தெரியாம மின் கட்டணம். போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இயங்குதுன்னு குற்றச்சாட்டு, மின்சார வாரியம் நஷ்டத்துல இயங்குதுன்னு குற்றச்சாட்டு, அரசுடைய கடன் அளவு கூடிடுச்சுன்னு குற்றச்சாட்டுனா
விலையவே உயர்த்தாம புதிய அரசு எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் தானே ஒரு கேள்வி வரும். விலையே உயர்த்தல, வரியே வாங்கலைன்னா எப்படி நிர்வாகம் செய்யும்? கடந்த திமுக அரசு விலையை உயர்த்திருந்தா நீங்க இதே லாஜிக்கை ஒத்துக்கிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல சார் சொல்லுவீங்க. ஏழை எளிய மக்கள் அரசு போக்குவரத்து கழகத்தில் பயணிக்கிறார்கள். அரசு போக்குவரத்து கழகத்தை லாபமாகவும் நடத்தி, அல்லது அரசு நல்லா புரிஞ்சுக்கங்க, பொதுத்துறை நிறுவனங்களுடைய தேவை என்ன தெரியுமா? லாபம் சம்பாதிக்கிறது இல்லை. நீங்க கேட்ட கேள்வியில் இன்னொரு முக்கியமான குடும்பத்தை உதாரணம் வச்சனால நான் சொல்றேன். நம்ம ஒரு சாதாரண குடும்பஸ்தன், ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற, ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிற ஒரு அண்ணாச்சி ஒரு டிவிஎஸ் 50 போய் வாங்க போறார் சார். போய் லோன் போட்டு கேட்காரு, 2 வீலர் லோன். கொடுத்துருவாங்களா? உடனே என்ன கேட்பாங்க சார்? உங்க பேன் கார்டு கொடுங்க. பேன் கார்டு எதுக்கு சார்? சிபில் ஸ்கோர் ஒன்று கேட்குறாங்கல்ல. ஒரு ஹீரோ ஹோண்டா வாங்கணும், ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கணும், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கணும், ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன, உங்களால் இந்த கடனை கட்ட முடியுமான்னு தெரிஞ்சு தான் வங்கி என்ன செய்யுது? கடன் கொடுக்குது. இதுதான் குடும்பத்தை ஒப்பிட்டதனால சொல்றேன். இதுதான் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாநிலத்துக்கும். ஒரு மாநிலத்துக்கு ரிசர்வ் வங்கி இவ்வளவுதான் கடன் வாங்கலாம், இதுக்கு மேல வாங்கக்கூடாதுன்னு அவங்க அனுமதிக்கிறாங்க. அந்த அளவு எதை வச்சு அனுமதிக்கிறாங்க? அந்த மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி. அப்ப அந்த ஜிஎஸ்டிடிபி தமிழ்நாட்டில் என்னவா இருக்கு? கடன் வரம்பிற்கும் வருவாய்க்குமான விகிதாச்சாரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 10 ஸ்டேட் அவங்களுக்கு பட்டியலிடுறேன். கரெக்ட் இல்ல நான் முடிச்சிரேன் சார். பஞ்சாப் 47ல இருந்து 48%, ஹிமாச்சல் பிரதேஷ் 45ல இருந்து 46%, வெஸ்ட் பெங்கால் 38ல இருந்து 40%, கடைசியா உத்தரப்பிரதேசம் 30ல இருந்து 31%, தமிழ்நாடு 26%. கடன் வாங்கும் அளவு வரம்புக்குள் இருக்கு மத்திய அரசு அனுமதித்தால அது கரெக்ட். ஆனா அவங்க எங்க ஒப்பிடுறாங்கன்னா, எங்களால நிர்வாகம் செய்ய தெரியல, எங்களால விட்டுருங்க, நாங்க தெரியாம வாக்குறுதியை கொடுத்துட்டோம் சார். நான் சொல்லிடுறேன் சார், நாங்க நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டோம். 2,000 ரூபாய் தரேன்னு சொன்னோம், 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னோம். தமிழ்நாடு முழுக்க அடுத்த நிமிடம் இப்படிதான் பேசினார். அடுத்த நிமிடமே எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம்னு சொன்னோம். இதெல்லாம் கொடுக்க முடியாது போல தெரியுது. என்ன பண்ணலாம் சார்? இல்ல நான் கேள்வியை முடிக்கல. நீங்க கடன் வாங்குற வரம்புக்குள்ளதான் வாங்கியிருக்காங்க, அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை, லாஜிக்கலி இது கரெக்ட். ஆனா அவங்க எங்க ஒப்பிடுறாங்கன்னா, குஜராத் வளர்ந்துருக்கே, மகாராஷ்டிரா வளர்ந்துருக்கே, கர்நாடகா வளர்ந்துருக்கே. இப்போ நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் முதலீடாக பண்ணியிருந்துருக்கணும், அதன் மூலமாக வருவாயை பெருக்கி இருக்கணுமே. அதெல்லாம் ஏன் நீங்கள் செய்யல? குஜராத்தினுடைய வளர்ச்சி சீரான வளர்ச்சியா? சீரான வளர்ச்சியா குஜராத்தோட வளர்ச்சி? 50 அல்லது 100 முதலாளிகள் சேர்ந்து பல மில்லியன் டாலர் வைத்திருக்கிறார்கள். அது அந்த மாநிலத்தினுடைய வருவாயாக கணக்கிடப்படுவதற்கும் 7 கோடி பேரினுடைய சமச்சீரான வளர்ச்சி ஒன்னா? குஜராத்தில் இருந்து வளர்ச்சி இல்ல, வீக்கம். இன்னமும் நீங்க குஜராத்தினுடைய தலைநகரை தாண்டி கிராமங்களுக்கு போங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. என்ன எவ்வளவு நாள் இதை பேசிட்டு இருப்பீங்க? இன்னொன்னு, குஜராத்தினுடைய பெருமுதலாளிகள், இப்பவும் சொல்றேன், குஜராத்தினுடைய வளர்ச்சி சீரான வளர்ச்சி இல்லை. ஆனால் இவங்க சொல்ற அந்த பெருமுதலாளிகளுடைய வளர்ச்சியிலிருந்து எடுத்து பார்த்தா கூட சுதந்திரத்துக்கு முன்பு இருந்த குஜராத்தினுடைய வளர்ச்சி என்ன, அதையும் சேர்த்து கணக்கிடுங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்ன? நான் திருப்பி சொல்றேன் சார், கலைஞர் இருக்கின்ற பொழுது, இது எதுவும் ஏன் டேட்டாவா? ரிசர்வ் பேங்க் கொடுத்த டேட்டா தான் நான் சொல்றேன். கலைஞர் இருக்கும்போது 13 விழுக்காடு. அதன் பிறகு எவ்வளவு ஏறிச்சு, எவ்வளவு இறங்குச்சு, கடைசியா ஸ்டாலின் எதுல விட்டுட்டு போயிருக்கிறாரு? அதை நீங்க தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் சொன்னீங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் சொல்ல வேண்டியதானே? கடங்கார மாநிலமா விட்டு போயிட்டாங்க. அப்ப நான் திருப்பி சொல்றேன் சார், இது உங்களுடைய நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்கும் சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு நிற்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து மடைமாற்ற ஒரு மாசத்திலே நிர்வாக சீர்கேடுன்னு சொல்ல முடியும். என்ன நீங்க பேசுறீங்க எனக்கு புரியல. இல்லங்கறீங்களா? அப்ப 30 நாள் தானே ஆச்சு. 30 நாள்ல வந்து நிதி நிர்வாகத்துக்கு பேசக்கூடாதா? இல்ல, அது அளவு 30 நாள்ல 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு முட்புதர்ல வீசப்பட்டு காவல்துறை போய் உம்முடி பூண்டியில் அடக்கம் பண்ண வேண்டிய குழந்தைய 15 கிலோமீட்டர் தள்ளி பொன்னேரியில போய் அடக்கம் பண்ணா அது வந்து பேசக்கூடாது. அதுக்கு 6 மாசம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வேற, நிதி நிர்வாகத்துல அது அளவு. நிதி நிர்வாகத்துக்கு நானும் பேசலையே, நீங்க அதை மடைமாற்றுவதற்கு இதை பேசுறீங்க. இந்த குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதை பேசுவதற்கு 6 மாசம் காத்திருக்கணுமா? சரி, திரு சித்தார்த், பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய செயலாக வெள்ளை அறிக்கை வெளியிட பார்க்கிறார் செந்தில் சார். இப்போ 2021ல திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கையை விட்டுருந்தாங்க. இப்போ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் வர எல்லா அரசாங்கமும் இதை மாதிரி ஒரு வேற அரசாங்கம் வந்துச்சுன்னா அதை வந்து வெளியிடுவாங்கிற மாதிரி பார்க்குறேன். நான் சாரோட கருத்தில் பெருசாக உடன்படலை சார். இதை வந்து நம்ம 1 மந்த்ல வந்து அவங்க உடனே அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு வந்து கவர்னன்ஸ் தெரியாதுங்கிற மாதிரி நம்ம பாயிண்ட்டை உடனே வைக்க முடியாது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான மினிஸ்டர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மேரி வில்சன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் தான். ஆனால் இந்த அரசுக்கு பின்னாடி இருக்கிற பியூரோக்ராட்ஸ் இருக்காங்களே, இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறவர் வந்து அவரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது, அவரு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் அதை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ
இந்த அரசு வந்து ஒரு பியூரோக்ரஸியை பெருசா நம்பி இருக்கு. ஸோ நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து இதுல ஒயிட் பேப்பர்ல இருக்கிற டேட்டா வந்து நம்ம ரெண்டு விதமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்து இதுல மீண்டும் மீண்டும் கடன் வாங்கிட்டாங்கன்னு பதிய வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதான் சந்தேகம் வருது. ஏன் கடன் வாங்கிட்டாங்க ஒரு அரசாங்கம் அப்படின்னு ஏன் பதிய வைக்கணும்? மத்திய அரசு கடன் வாங்கலையா? வளர்ந்த மாநிலங்கள் கடன் வாங்கலையா? கடன் வாங்குறது தப்பா? கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாநிலமோ ஒரு குடும்பமோ ஒரு தனிநபரோ கடனை வாங்கி வெட்டியா செலவு பண்ணிச்சுன்னா அது வீணான செலவு. கடனை வாங்கி தொழில இன்வெஸ்ட் பண்றோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு மாநிலம் வளர்ந்துருக்கு, மத்திய அரசுடைய கடன் அளவு உயர்ந்திருக்கு. இதுல என்ன புரிஞ்சுக்க, ஏன் திரும்ப திரும்ப அதை பதிவு பண்றாங்க? சார் அது வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் மனசில், ஏன்னா நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி யாரோ அதை லைவாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஐயோ தமிழ்நாடோட கடன் இவ்வளோ வளர்ந்துருத்தாங்கிற மாதிரி தான் வந்து அவங்க சாதாரண மக்கள் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. பட் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து கடன் வாங்கிட்டு தான் வந்து மக்களுடைய வளர்ச்சியை வந்து அவங்க அதை இது பண்ணுறாங்க. இல்லை, உலகில் எந்த நாடு கடன் வாங்கலை? கரெக்ட். உலகத்தில் இருக்கிற எந்த நாடு நிர்வாகத்திற்காக கடன் வாங்காத நாடுன்னு ஏதாவது இருக்கு? சார் ஆனால் இந்த ஒயிட் பேப்பர்ல வந்து சில பொலிட்டிக்கல் விஷயங்கள் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இவங்க ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க சார். அதில் வந்து ஜிஎஸ்டி ரெசிப்ட்ஸ் வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருக்கு. ஸோ இந்த ஆட்சி வந்து முன்னாடி இருந்த திமுக ஆட்சி மாதிரி ஒரு அட்வர்சரியலான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போறாங்களா சென்ட்ரல் கவர்மெண்டோட? ஏன்னா வந்து ஜிஎஸ்டி ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் வர வேண்டியது வந்து பிளஸ் சென்டர்லேருந்து வர கிராண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க யூனியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதை வந்து போன ஆட்சியில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்ட மாதிரி அடிச்சு கேட்பாங்களாங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் நான் என்ன பார்க்கறேன்னா, இவங்க வந்து இப்போ இதை பொது வெளியில டிஸ்கஷன் மாதிரி வந்திருக்கு. 64% வந்து சேலரிஸ்க்கு போகுது, 36% தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகுதுங்கிறது அடிச்சு சொல்றாங்க. இது ஒரு சேலரி, பென்ஷன், அப்புறம் வட்டி, கரெக்ட், மூணு சேர்த்து 64%. இப்போ தாவேகா அரசு திரு ஜோசப் விஜய் வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் வந்து அரசியலை நோக்கி பயங்கரமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அசெம்பிளி ப்ரொசீடிங்ஸையும் பார்க்குறோம், நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப புதுசான செய்தி, புதுசான அனாலிசிஸா இருக்கலாம். ஸோ நல்லது, இது வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கட்டும். ஸோ இதுக்கு அவங்க வந்து அடுத்ததா என்ன தீர்வு கொடுக்க போறாங்கிறது தான் மேட்ரு. அதை வந்து நம்ம பட்ஜெட் செஷன்ல அவங்க என்ன சொல்றாங்கிறது பார்க்கணும். ஓகே, திருமிகு லட்சுமி, இந்த வெள்ளை அறிக்கை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? இது வெறும் பேசு பொருளா, ஒரு நாள் செய்தியாக இது கடந்து போகுமா, இல்லை இதில் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கா? நம்ம இந்தியா முழுக்கவே வந்து எப்போதும் இந்த நரேட்டிவ் பில்டிங் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய அளவில் நடக்கும். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை மட்டும் இல்லாமல் முன்னால் இருக்கக்கூடிய உதாரணங்கள் எப்படி வந்து 2G வழக்கு வந்தப்போ 176 லட்சம் கோடிங்கிறதுக்கு ஒரு 10 சைஃபரை போட்டு இவ்வளோ பெரிய நம்பர்னு போட்டு மக்கள் மனதில் வந்து பதிய வச்சோம் இல்லையா? அது போல தான் இதுவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா வந்து 2001-2006 காலகட்டத்தில் அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது முதல்ல அவங்க அப்பவும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. முதல்ல அவங்க சொன்னது வந்து, நான் வந்து கசப்பு மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு மக்களுக்கு, அதனால தான் பால் விலையேற்றம், மின்கட்டண உயர்வு இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து முந்தைய ஆட்சி வந்து கஜானாவை வந்து காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதே மாதிரியான ஒரு டோனில் தான் முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற அன்னைக்கே நான் வந்து எக்ஸ்சேக்கரை வந்து தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானா காலியாக இருக்குது, நாங்கள் போய் பார்த்த பிறகு தான் அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொன்னார். கட்டாயம் இந்த அரசாங்கத்துக்கு செந்தில் பேசின மாதிரி இன்னைக்கே நம்ம வந்து அவங்கள திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். பாலியல் தொல்லை நடந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சீர்கேடுகள் இருந்தாலும் சரி, 6 மாதம் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அந்த ஹனிமூன் பீரியடை நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதனால வந்து அமைச்சர்கள் பேசும்போதோ இல்லை வந்து எம்எல்ஏக்கள் பேசும்போதோ இதுல வந்து நம்ம விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இதை வந்து நம்ம இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வெள்ளை அறிக்கைக்கு இதுல பெரிய அரசியல் புதைந்திருக்கிறது. இன்னைக்கும் நாளைக்கும் வந்து புதிய எம்எல்ஏக்களுக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ட்ரைனிங் செஷன் நடக்குது. அசம்பிளியில நீங்க என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு கவர்னர் அட்ரஸோட 18ஆம் தேதி அசம்பிளி செஷன் தொடங்க போகுது. அப்ப இன்னைக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதன் நோக்கம், பட்ஜெட் செஷனுக்கு முன்னால் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபினான்சஸை வந்து நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும், ஏன்னா பட்ஜெட் வெளியாக போகுது அப்படின்னு.
இப்பவே இதை கொடுத்திருக்கக்கூடிய நோக்கம் இந்த 3 நாட்கள் கவர்னர் உரை மீதான விவாதம் நடக்கும் போதும் முந்தைய அரசாங்கம் வந்து தவறு செய்து விட்டது, அதனால எங்களால இப்போ வந்து எந்த பாலிசி டிசிஷன்ஸும் இம்மீடியட்டா எடுக்க முடியல, நிதி சார்ந்த முடிவுகளை உடனடியாக எடுக்க முடியல அப்படின்னு அவர் சொல்வார்ல வழக்கமா, பழியை தூக்கி ஏன் என் மேல போடுறீங்கன்னு. அந்த மாதிரி அவர் மேல பழி போடாம இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை இந்த நிதிநிலை வெள்ளை அறிக்கை சொல்லி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து பேட்டியார் இதே போன்றது ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். ஆனா அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடும் போது அப்ப வந்து அவர் கொடுத்த நம்பர்ஸை விட இப்ப நமக்கு வந்திருக்க நம்பர்ஸ், ஒரு நிமிஷம், அப்போ வந்து பிடிஆர் வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய கடன் வந்து 2.63 லட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் சொல்லும்போது ஒரு நபர் மீது 1.28 லட்சம் 2 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு. இல்ல அவர் வந்து ஒரு குடும்பத்தின் மீதுன்னு சொன்னார் பிடிஆர். இப்போ வந்து அது வந்து ஒரு நபரின் மீது 1.28 லாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து எங்க போய் பதியும்னா மக்கள் மத்தியில. ஸோ பர் கேபிட்டா இன்கம்ன்றதை விட பர் கேபிட்டா லோன், அதாவது நம்ம ஒரு நபருக்கான கடன் இவ்வளோனா ஒருத்தர் தலையிலையும் 1 லட்சம் 1.5 லட்சம் கடன் இருக்கு அப்படின்ற போது இது வந்து வழக்கமாக நம்ம சோஷியல் மீடியாவில் போகும்போது அது இன்னொரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஆனால் இதில் இந்த வெள்ளை அறிக்கையிலே நிறைய இடங்கள்ல அவங்க வந்து போன முறை பிடிஆர் கொடுத்தது போல அந்த முந்தைய அரசாங்கத்தை எந்த இடத்துலையும் அவங்க வந்து நிதி பற்றாக்குறைக்கு காரணம் என்ன, அதுல வந்து சீர்கேடுகள் நடந்திருந்ததுன்றத பிடிஆர் ஒரு 3 இதை வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அது மாதிரி சீர்கேடுகள் அப்படின்றத எல்லா பாலிசி டிசிஷன்ஸ்ல என்ன ப்ராப்ளம் இருந்தது, வணிக வரித்துறையில வந்து சரியா நடக்கலன்னு சொல்லிருக்காங்க. ஸ்டாம்ப் பேப்பர் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த 5 ஆண்டுகள்ல முத்திரைத்தாள் மூலமாக வரக்கூடிய வருவாய் வந்து நமக்கு குறைவாக இருந்திருக்குன்னு தான் இந்த நிதிநிலை இந்த வெள்ளை அறிக்கை சொல்லுது. அப்ப இந்த 5 ஆண்டுகள்ல முத்திரைத்தாள் மீதான வரியை நமக்கு வந்து அதிகரிக்க போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 2வது உதயமின் திட்டத்துல நம்ம என்னைக்கு இணைஞ்சோமோ அந்த உதயமின் திட்டம் வந்து கையெழுத்திட்டது 2017. 2017 நம்ம வந்து தங்கமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது தான் கையெழுத்து போட்டோம். அதற்கு பிறகு வந்து அந்த உதயமின் திட்டத்தின்படி டிஸ்காம்ஸ் வந்து இப்படிதான் பணியாற்றணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணதான் வேணும். அந்த உயர்த்தி தான் ஆகணும். இந்த முறை இப்ப வந்து அதை வந்து பன்மடங்காக உயர்த்த போறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து டிஎன்இபில நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரோம் தான், டான்ஜென்ட் கோல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போறதா தான் நம்முடைய அமைச்சர் நிர்மல் அவர்கள் சொல்றாரு. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் பண்ண போறாங்க, இன்னொரு பக்கம் நிறைய சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை வந்திருக்கு, அதுக்காக நிறைய சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வர போறாங்க. அதை தாண்டி நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த செலவினங்களுக்கு எல்லாம் தேவை அப்படின்னா அதிக அளவுல மின் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து 200 யூனிட் ஃப்ரீ பவர் அப்படின்னு கட்டணங்கள் ஏற்றுவதற்கு மக்கள் மனசை தயார்படுத்துறாங்க. ஆமா, நான் அதாவது வந்து ஃப்ரீ பஸ் ரைடு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கட்டணமும் ஒரு பக்கம் உயரும். கட்டணம் வந்து நீங்க எல்லாருக்கும் ஆண்கள் உட்பட எல்லாருக்குமே வந்து மொஃப்சில் பஸ்ஸஸ்ல வந்து ஃப்ரீங்கிற மாதிரிதான வாக்குறுதிகள் தான் கொடுக்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் இலவச பயணம், பெண்களுக்கு இலவச பயணம்னு சொன்னாங்க. அப்ப பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவச பயணம் அப்படின்னா இன்னும் பெரிய அளவுல நம்மளோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து லாஸை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி வருவாய் குறைந்து இருக்கிறது. அதையும் வந்து சுட்டி காட்டுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம வாங்கல அப்படின்னு. அப்ப வந்து ஜிஎஸ்டி வருவாய் குறைந்திருக்கு அப்படின்ற போது ஜிஎஸ்டி வருவாயை தாண்டி மற்ற எந்தெந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வரல, ஏன் வரல, அந்த ஃபண்ட்ஸை வந்து இப்போ வாங்குவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கா, அது எதுவுமே இதுல வந்து மென்ஷன் பண்ணல. அப்கோர்ஸ் அதை வந்து வெள்ளை அறிக்கையில வாங்குறதுக்கு என்ன வழிமுறைகள்ன்றத சொல்ல மாட்டாங்க. ஆக்கப்பூர்வமான உறவு அப்படின்றது விமர்சனம் செய்யாத ஒரு உறவு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியையோ அல்லது மத்தியில் ஆளக்கூடிய கட்சியையோ எந்த விதத்திலுமே விமர்சனம் செய்யாத ஒரு ஆக்கப்பூர்வமான உறவை கடைபிடிக்க போகிறது இந்த அரசு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரிஃபார்ம்ஸ் இப்ப இது எல்லாத்தையும் பேசி இருக்கிறதுக்கான காரணம் இன்னும் 5 ஆண்டுகள் இப்பவே வந்து நிதிநிலை மோசமா இருக்கு, இன்னும் நம்ம வந்து கடன் வாங்க முடியாது, அதனால இனிமே யாரும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நீங்க எதிர்பார்க்காதீங்க, இப்ப என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு முந்தைய திமுக அரசு தான் இதுக்கு காரணம்னு பேசுங்க, பேசிட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சார், மேம் வந்து
லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் பற்றி சொன்னாங்க. லா அண்ட் ஆர்டருக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அது என்னை பொறுத்தவரை வந்து அந்த மாதிரி டைம் கொடுக்குற விஷயம் கிடையாது லா அண்ட் ஆர்டர். ஆனால் நம்ம ஃபினான்ஸ்னு வரும்போது, எக்கனாமின்னு வரும்போது, போன திமுக அரசு வந்து கடந்த 2 ஆண்டுகளாக 10% மேலே growth கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளி விவரத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இந்த அரசு இந்த growth கடன் வாங்கியும் இந்த அரசுக்கு வந்து அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இதே பர்ஃபார்மன்ஸை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் வந்து அவங்க வந்து ரெகுலரா அதை வந்து சீராக தான் வச்சுக்கணுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம 6 months கொடுக்கிற மாதிரி. You didn't get the fun. இல்ல சொன்னதுல இருந்து அர்த்தம். சோ எகனாமில வந்து அவங்க கண்டிப்பா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இல்ல நானும் சகோதரி லட்சுமி அவர்கள் சொன்ன அந்த கருத்துல தான் மாறுபடுறேன். நீங்க எக்கனாமிக்கலா நீங்க இந்த திட்டங்களை செய்யுங்க, செய்யாம போங்க, அது வேற. அது ஒவ்வொரு கட்சியும் கொடுத்துருக்குறாங்க. அது நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்க போகிறீங்க எலெக்ஷனில். அதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இப்போ தாய்மாமன் சீரெல்லாம் எப்படி கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. தங்க விற்கிற விலைக்கு நீங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் சொன்னீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படி பார்க்க முடியாது. அது இயல்பாக நடைபெறக்கூடிய ஒன்று. நீங்கள் டிஜிபியை நியமிச்சாச்சு, கமிஷன் நியமிச்சாச்சு, உங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் நீங்கள் வந்து சஃபில் பண்ணி மாற்றிருக்கிறீங்க. எல்லாமே இருக்குது. இப்போ சிங்கப்பெண் படையை போட்டுக்கிறீங்க. இது டே டு டே ரெகுலராக நடக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் ஏன் இந்த கேள்வி உங்களை நோக்கி இன்னும் காத்திரமாக கேட்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா, கடந்த ஆட்சியிலையும் கிரைம்ஸ் நடந்துச்சு, குற்றங்கள் நடந்துச்சு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்லாம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதனுடைய அளவை விட அதை பெரிதுபடுத்தி போதாகரப்படுத்தி அந்த குற்றங்களை இன்னும் மிகைப்படுத்தி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, பெண்கள் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியல, நான் வந்த அடுத்த நிமிஷம் பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னொரு வார்த்தை சொன்னார் விஜய் அவர்கள், குற்றம் நடந்த பிறகு தண்டனை வாங்கி கொடுப்பதல்ல சிஎம் சார், குற்றமே நடக்காமல் கட்டுப்படுத்துவது. இன்னும் ஒரு வார்த்தை சொன்னாரு, வாயை தொடர்ந்து பதில் சொல்லுவீங்களா, பதில் இருந்தால் தானே சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டார். இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் நடிகர் எஸ்டிஆரோடு மீட்டிங் நடத்துகிறார், நடிகை சிம்ரனை சந்தித்து பாராட்டுகளை பெற்றுக்கொள்கிறார், நடிகர் ஷாமை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளை பற்றி அவரால் பேச முடியவில்லை என்று சொன்னால், இதை 6 மாதம் கழிச்சு கேட்க முடியாது, அப்பவே கேட்கத்தான் ஆகணும். நீங்க சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு விமர்சனம் வச்சீங்க. இல்ல 6 மாத கால அவகாசம் கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதான் சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களை அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் சொன்ன பண்ண வந்து 2 பேரும் எடுத்துக்கல. அது வார்த்தைகள்ல இருந்த அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. நல்ல நோக்கத்துல சொல்லி நான் எடுத்துக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். அதுல இருந்து உள்ளார்ந்த அர்த்தத்தை 2 பேரும் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் கூடுதல் என்ன பொருளாதாரம் 2021 2022 பேசிடுவோம். தலைப்போட்டு தான் 2021 2022 முதல்ல 2025 2026 வரையிலான தமிழ்நாடு அரசின் வருவாய் இருக்கு இல்லையா, 2.02 லட்சம் கோடியிலிருந்து 3.32 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 64 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. சித்தார்த் சார் சொன்ன மாதிரி இந்த வண்டியை நீங்க இனிமேல் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீடெல்லாம் ஓட்ட வேண்டாம், பிரேக் அடிக்காம நீங்க அப்படியே ஸ்டியரிங்கை பிடிச்சாலே இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி தான் போய் நிற்கும். அந்த வேகத்தை அவங்க கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து ஒத்துக்கொள்ளுங்க. திரு சாமிநாதன், மக்கள் மனநிலை என்ன இருக்கும்? கடந்த திமுக அரசு நிறைய கடன் வாங்கிடுச்சு, அதனால நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல, புதிய திட்டங்கள் கொண்டு வர முடியல, ஏற்கனவே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல சிலவித செயல்படுத்த முடியல, இல்ல போக்குவரத்து கட்டணம், மின்சார கட்டணம் இதெல்லாம் உயர்வு அப்படின்னு ஒரு அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்துல மக்களுடைய மனநிலை என்ன? இல்ல, மக்கள் வந்து தங்கள் மீது நேரடியாக வரியை உயர்த்துகிற பொழுது, அதை உயர்த்தியவர் விஜய் என்பவராக இருக்கிற பொழுது அவர்களால் கொஞ்சம் தாங்கிக் கொள்ளவும் முடியாது. ஏன்னா அவர்களால் விரும்பி நிறைய பெருவாரியான ஒரு வாக்குகளை கொடுத்திருக்காங்க. பட் அவங்க கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம் என்பதுதான் மக்களுடைய மனநிலையாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தரப்பு, ரொம்ப குறிப்பா நிதியமைச்சர் வந்து இப்படியான ஒரு புள்ளிவரத்தை, ஒரு அறிக்கையை தெளிவாக சொல்கிற பொழுது இது மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப மேடம் சொன்னது மாதிரி சற்று ஏற்பட 1,76,000 கோடி மாதிரி 13 லட்சம் கோடி கடன், 13 லட்சம் கோடி கடன் என்பது கடைக்கோடி வர பேசு பொருள் ஆகும். எப்படி நாளைக்கு நிறைய ரீல்ஸ் அது இதுன்னு போடுவாங்க, அது பேசு பொருள் ஆகும். சோ மக்கள் மன்றத்துல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் வரி உயர்வு என்பது தாவேக்கா உடனே பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப அவர்கள் செய்யக்கூடியது தற்சார்பு ஆட்டம் தான், தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. உடனடியா எங்களால எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாது, கொஞ்சம் காத்துருங்க அப்படிங்கிற மெசேஜை தான் கொண்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் திமுகவும் கடந்த காலங்களில் வரியை கூட்டுனாங்க, அது வரி உயர்வு இருந்தது. வீட்டு வரியை உயர்த்துறாங்க, சொத்து வரி உயர்த்துறாங்க, தண்ணீர் வரியை உயர்த்துறாங்க. மேடம் சொன்ன மாதிரி 2017 இருந்து மின்கட்டண உயர்வு அமல்ல இருக்கு. உதய மின் திட்டத்துல கையெழுத்திட்டதுல இருந்து வருடந்தோறும் மின்கட்டண உயர்வு இருக்கு. இந்த ஆண்டு உயர்வாது. மற்றபடியான விஷயங்கள், நீங்க போக்குவரத்து கட்டணம் மற்ற ஏதோ ஒரு கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நெருக்கடி இருக்கலாம், ஆனா அது உடனடியா தாவேக்கா செய்யாது. மக்கள் மன்றத்தை பொறுத்தவரை விஜய் அவர்கள் 2,500 ரூபாய் கொடுப்பார் என்கிற எதிர்பார்ப்பு உடனடியாக இருந்தது. அதை கொஞ்சம் தள்ளி போடுறாங்க, அல்லது மக்கள் கிட்ட அப்படியான இல்ல உடனடியா செய்ய முடியாதுங்கிறதுக்காக தங்கள் தரப்பு ஒரு நியாயத்தை கொண்டு சேர்க்க விரும்புறாங்க. அதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கறேன். இல்ல, மின்சார கட்டணத்தை கூட ஆண்டுக்காண்டு உயர்த்துவது இயல்புதான் அப்படின்னா அமைச்சர் சொல்றாரு. மக்கள்கிட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குமா?
இல்ல அரசு மக்கள் செய்யும் கிட்ட போது வந்து மக்கள் கிட்ட வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஆதரவு நிலை அல்லது அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை என்பது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், விஜய் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், உங்கள் வீட்டுல விஜய், அப்புறம் வந்து ஆதரவு நிலைய கொண்டு வரதுக்கு தான் இன்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கைன்னு இல்ல அது விலையை உயர்த்தினாலும் அந்த நிலை ஆதரவு குறைஞ்சிராது. நிலையை கொண்டு வரணும். அவர் என்ன பண்ணுவாரு பாவம், அப்படி பேசுறதுக்காக தான் வந்து இந்த வெள்ளை அறிக்கை இன்னைக்கு அதுக்கான டோனை தான் இதை செட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த அசம்பிளி செஷன்ல அதை தான் பேச போறாங்க. எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க ஆட்சி செய்யும் போது நீங்க நிதிநிலையை மேனேஜ் பண்ணாதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி கடன் இருக்கிறதுனால எங்களால எதுவுமே செய்ய முடியல, இப்படி சொல்றதுக்கான ஒரு நரேட்டிவை தான் இப்ப வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. திரு சித்தார்த், ஒரு அரசியல் கட்சிக்கு நெருக்கடிகள் இல்ல, தேர்தல் நெருக்கடிகள் இல்ல அப்படின்னா கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றத்தையோ புதிய திட்டங்கள் அறிவிப்பையோ வரி ஏற்றாம விலைவாசி உயர்வை ஏற்றாம ஓரளவுக்கு அவங்களால சமாளிக்க முடியும், இல்லை துணிச்சலாக அவங்க செய்யவும் முடியும். ஆனா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, இடைத்தேர்தல் இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் தான் கொஞ்சம் தள்ளி வரப்போகுது. அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இவங்களுக்கு இருக்கும் இல்லையா தாவேகாவுக்கு? விலைவாசியே ஏற்றாம இருந்தா நிதி நிலைமையை அவங்களால கட்டுக்குள் வச்சுக்க முடியாது, புதிய திட்டங்கள் நிறைவேற்ற முடியாது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க அவங்க? இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு நமக்கு என்ன இண்டிகேஷன் இந்த ஒயிட் பேப்பரில் கிடைக்குதுன்னா, ரெவென்யூ லாஸை ப்ளக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கரப்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதில் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குறாங்கன்னா, மைனிங் மாதிரி ஒரு துறையில் வந்து எக்கச்சக்கமான கரப்ஷன் இருக்குது. அது அவங்க பெற வேண்டிய வரியை மட்டும் அவங்க வசூலிச்சாங்கன்னா அதில் வந்து ஏராளமான கோடிகள் வந்து அதில் எடுக்க முடியும். ப்ளஸ் டான்ஜெட்கோ டிஎன்இபியோடைய எக்ஸ்பென்சஸ் சைடில் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த மாதிரியான ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்து இவங்க லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இவங்க வந்து ரெவென்யூவை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாதம் தான் வந்து ஒயிட் பேப்பரில் நான் பார்க்குறேன். இது ஆனால் இதை வந்து இப்படி காமிச்சிட்டு இதுக்கு வந்து இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபயர் விடுவாங்க, அதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே டைமில் வந்து இவங்க ஒரு 2 ஸ்கீமை தான் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும், அதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் இல்லையா, கொடுத்த வாக்குறுதிகள் சொல்றீங்களா? ஆமா சார், வாக்குறுதிகள் நம்ம பார்த்தோம்னா இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வந்து 2021 தேர்தலுக்கு முன்னாடி பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா அது வந்து 2023 தான் வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து தாவேகாக்கு மட்டும் வரக்கூடிய ப்ரெஷர் இல்லை, அவங்க வந்து ஈஸியாக பொலிட்டிக்கலாக அதை டிஃப்ளெக்ட் பண்ணலாம். திமுக கூட தான் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் அவகாசம், அது வந்து ஒன்றும் தப்பான விஷயம் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம். ஆனால் வந்து மெயினாக இவங்க ஒரு டாலிஸ்மேனிக்காக ஒரு இம்பார்ட்டண்டான ஏதாச்சும் ஒரு ஸ்கீம், ரொம்ப பேசப்படக்கூடிய ஸ்கீம் ஏதாச்சும் இப்போ கொண்டு வரவங்களாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்கா நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி லோக்கல் பாடி போல்ஸ் வருது, அது வந்து அவங்க ரொம்ப நம்புறாங்க. லோக்கல் பாடியில் வந்து இவங்க கட்சிக்கு நிறைய ரெப்ரஸன்டேஷனும் கிடைக்குங்கிற மாதிரி. இடைத்தேர்தலும் வருது, அதுவும் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. திரு செந்தில், இதில் திரு விஜய் அப்படின்ற ஒரு செல்வாக்கு மிக்க நபர் கடந்த திமுக அரசு மீதான விமர்சனங்களை சொல்லும் போதோ குற்றச்சாட்டுகளை சொல்லும் போதோ அது மக்கள் மனதில் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்ல முடியுமா? மக்கள் நம்பி தானே அவருக்கு வந்து வாக்களிக்கிறாங்க. உண்மையில சார், ஒரு தரப்பு மக்கள், அவரை ஆதரிக்கக்கூடிய மக்கள் அவர் என்ன சொன்னாலும் நம்புவாங்க, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் மூலமாக அப்படிங்கிற ஒரு மூடில் அவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் பூனேன்னு பூனேவே சொல்லிட்டு கேட்பா அப்படின்னு ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் கேட்பார். அந்த மாதிரி ஒருத்தர் காசை அனுப்பி வச்சார்ல, 1 லட்ச ரூபா காசை, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ரொம்ப பொருளாதார மேதைகள்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். இப்போ என்னன்னா இதெல்லாம் திருவாளர் விஜய் அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்பாக தெரியாதா? சும்மா ஒரு சாட் ஜிபிடிலையோ கூகுள் ஜெமினிலையோ போட்டிங்கன்னா தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாய் எவ்வளவு, கடன் எவ்வளவு, டெட் டு ஜிஎஸ்டி இப்போ எவ்வளவு, என்ன நிறைவேற்ற முடியும், இதெல்லாம் தெரிஞ்சிடும். நீங்கள் வேளாண் மக்களுக்கு கடன் தள்ளுபடின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துட்டு ரிசர்வ் பேங்கோடைய டைம்ஸ் தெரியாமலே நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு இப்போ மாட்டினீங்க. அப்போ தேர்தல் நேரத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய பசப்பு வார்த்தைகள். இது இப்போ முடியாதுன்னு தெரியுது. இப்போ சார் சொல்லும்போது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. 2022 ஆட்சிக்கு வந்த உடனேயே திமுகவால் எதை கொடுக்க முடியல, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியல. உண்மை. 2021 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தான் கொடுத்தா. கரெக்ட். திமுக ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன? நான் தான் சொன்னேன், 2021 அவங்க பொறுப்பேற்கும்போது 0.07. அப்போ 0.07 இருக்கும்போது அதை கொடுக்க முடியாது. அதை வளர்ச்சி அடைய செஞ்சுட்டு 2023 கொடுத்தாங்க. ஒன்று அந்த அட்வான்டேஜ் இன்னைக்கு எவ்வளவு? 11.19. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி என்ன? நீங்க 0.0 இருந்து ஒன்று. இன்னொன்று, தகுதியுடையவர்களை அடையாளம் காண வேண்டிய தேவை இந்த அரசுக்கு இல்லை. கடந்த அரசு ஏற்கனவே 1,31,00,000 பேரை
தகுதி உடையவர்களை அடையாளம் கண்டு கொடுத்துட்டு போயிடுச்சு. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க பேசும்போது, தகுதி பார்த்தெல்லாம் பிரிக்க மாட்டேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். நீங்க இப்போ பட்டுச்சேலை கொடுக்கப்படும், எப்போ கொடுப்பீங்க? கல்யாணத்துக்கு தாய்மாமன் சீர் கொடுக்கணும். அப்புறம் பிள்ளைங்க பிறந்தா என்ன தங்க மோதிரமா ஏதோ போடுறீங்க, நீங்க அது எப்போ போடுவீங்க? வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க? 508 வாக்குறுதி 508 வாக்குறுதி என்று எல்லார் மனசுலையும் பதிய வச்சாங்க. இப்ப தாவேகா எத்தனை வாக்குறுதி கொடுத்துன்னு இங்க இருக்கிற அரங்கில் இருக்கிற யாரையா சொல்லுங்க. இல்ல திரு, இது விஜய்க்கான விதிவிலக்குகளாக மக்கள் எதுவும் சாய்ஸஸ் கொடுக்க மாட்டாங்களா? அவங்களும் மற்ற கட்சிகள் மாதிரி எதிர்பார்ப்பாங்களா திரு விஜய்கிட்டையும்? இல்ல, அவருக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கு மக்கள் மத்தியில. ஏன்னா அவர் மேல ஒரு அதீத நம்பிக்கை, அவருடைய படங்களை பார்த்து வளர்ந்த ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்காங்க. அப்படின்றதுனால முதலமைச்சர் அவர் செய்யலை அப்படின்னாலும் அவர் சரியாக தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவரோட ஃபாலோவர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் அதை உண்மைன்னு எடுத்துக்கிட வேண்டாம். இப்போ திடீர்னு முதலமைச்சர் அரசாங்கத்தில் நிதி இல்லை, கஜானா காலியாக இருக்குது, நான் ஒரு 1000 ரூபாய் அனுப்புகிறேன், எல்லாரும் 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னா எல்லாருமே கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒருத்தர் அனுப்புனார், மலேசியால இதே மாதிரி ஒரு அரசு செஞ்சது, ஒருத்தர் அனுப்புனாரு. இப்போ ஒருவேளை அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாருமே அதை செஞ்சிருவாங்க, அதை செஞ்சிருவாங்க. இன்னும் தமிழன் படத்துல அவர் வர சீனா அது இப்ப நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா ஏற்கனவே நம்ம செந்தில் பேசும்போது பாலியல் குற்றங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது தெரிய படத்தில் செய்யலாம். ஆனால் ரியலாக அதை இப்போ செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா படம் வேற, ரியாலிட்டி வேற, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம திரைப்பட மாதிரியான எதிர்பார்ப்பு தானே இருக்கு மக்கள்கிட்ட. அப்படி ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஆனால் 6 மாதம் அதுக்காக வெயிட் பண்ணணுங்க. அந்த ஹனிமூன் பீரியட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணாமலாம் உடனேலாம் நீங்க கேள்வி கேட்க முடியாது. திரு சாமிநாதன், முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு வெள்ளை அறிக்கைக்கு. வெற்ற அறிக்கை, நிதி நிர்வாகம் செய்ய தெரியல, அதனால நீங்க இதெல்லாம் காரணங்களாக சொல்கிறீர்கள் அப்படின்னு. எதிர்க்கட்சிகள் கொண்டு போய் சேர்க்க முடியுமா அவங்களுடைய கருத்துக்களை, உணர்வுகளை? இல்ல முதல்வர் திரு விஜய் மீதான அபிமானத்துல இதெல்லாம் மட்டுப்படுத்தப்படுமா எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்கள்? எதிர்கட்சிகள் விமர்சனம் ஆரோக்கியமானது, ஒரு அரசியலுக்கு தேவை. ஆனா அதே நேரத்துல விஜய் அவர்களுடைய குரல் தான் கொஞ்சம் மேலோங்கி நிற்குது. அதுதான் நமக்கு இந்த தேர்தல் முடிவுகளும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பும் மக்கள் மன்றம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி சார். என்னதான் நிதிச்சுமை இருந்தாலும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வந்திருக்கு. சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை, அது அதுல நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அது போன்ற திட்டங்கள் வந்திருக்கு. டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் குறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மக்கள் மன்றத்துல பாசிட்டிவான எண்ணத்தையும் உருவாக்கி இருக்குல்ல. அப்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா பல பேர் குறிப்பிட்டதை போல தமிழன் அப்படின்னு இல்ல 200 யூனிட் எல்லாருக்கும் போதா? இல்ல, நிச்சயமா கிடையாது. தகுதியுடைய மகளிருக்கு தானே நம்ம 1000 ரூபாய் வழங்க. இல்ல அதைத்தானே கிரிட்டிசைஸ் பண்ணாரு விஜய். தகுதியுடையவர்களுக்கு கிடையாது. இல்ல 500 யூனிட் யாருக்கலாம்? சாமிநாதன் 500 யூனிட்டை தாண்டி இங்க தமிழ்நாட்டுல பெருவாரியான குடும்பங்கள் 95 விழுக்காடு 500 யூனிட்டை தாண்டிடுது. 501 யூனிட் போட்டுன்னா யாருக்கு இலவச மின்சாரம் கிடையாது. அப்புறம் அதை நம்பிக்கையாளர்கள் நீங்க ஒன்னு சொல்றீங்க பாருங்க. இல்ல அதை விமர்சிக்கிறாரு. இல்ல அவங்க நம்புறாங்க, மக்கள் அதை பாசிட்டிவா எடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அது பயனடையக்கூடிய மக்கள். நீங்க சாரி ரொம்ப முக்கியமா இல்ல அது ஏதாவது டேட்டா இருக்குதா? இல்ல இதை மட்டும் நான் முடிச்சிடறேன். நிதி நிர்வாகம் இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்கிற ஒரு கேள்வி முக்கியமானது. இப்ப தங்கம் தென்னரசு அவர்களே அதை எழுப்பி இருக்கிறார். நீங்க நிதி நிர்வாகம் இவர்களுக்கு தெரியலைன்னா தான் இவங்க வாக்குறுதிகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருப்பாங்களே. இப்ப அதை நிறைவேற்ற முடியாது. நிதி நிர்வாகம் நிறைவேற்றலனாலும் அட்வான்டேஜ் இருக்குன்றீங்க விஜய்க்கு. நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பாக இது மாறாது. அதை அவர் திமுகவின் மீதான பழிச்சொல்லாக மாற்றுகிறார். அதை திமுக தான் இன்னும் எதிராக களமாட வேண்டிய தேவை இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய முன்னுரிமைகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவே நிதி நிர்வாகம் தெரிந்ததற்கான சான்று சொன்னார் பாருங்க. இது ஒண்ணு போதாது, சட்டப்பேரவை நடக்கட்டும், இது குறித்த விவாதங்கள்லாம் வரும், அப்போது பேசுவோம். நன்றி. நிறைவேற்றாதவே நிதி நிர்வாகம் தெரிந்ததற்கான சான்று பிரதான